வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். வெளிநாட்டு பிரஜைகள் 6 பேர் உள்ளிட்ட 52 பேர் காயமடைந்துள்ளனர். பூசா தடுப்பு முகாமில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை அலஸ் தோட்டம் கடலில் மூழ்கி காணாமல் போன 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினால் வெளியேற்றப்படும் அகதிகளை கனடிய பிரதமர் தமது நாட்டிற்கு வரவேற்றுள்ளார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 சிறார்கள் உயிரிழந்துள்ளதுடன் வெளிநாட்டு பிரஜைகள் 6 பேர் உள்ளிட்ட 57 பேர் வரை காயமடைந்துள்ளனர். கல்முனை சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கல்முனை அஷ்ரப் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் மோதி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தின் போது காயமடைந்த 22 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் 3 சிறார்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காயமடைந்தவர்கள் ஹபரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்புள்ளை ஹபரண பிரதான வீதியில் இன்று அதிகாலை குறித்த பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்து பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியிருக்கும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணிகளில் சீகிரிய போலீசார் மற்றும் பொதுமக்களும் இணைந்து செயற்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து மொரட்டுவை பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று மாங்குளம் பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். வீதியில் நின்று கொண்டிருந்த எருமை மாடுகளுடன் மோதி நேற்றிரவு 9:30 மணியளவில் குறித்த பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சுமார் 50 மாணவர்கள் பஸ்ஸில் பயணித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். காயமடைந்த மாணவர்கள் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் போது எருமை மாடுகளும் உயிரிழந்துள்ளன. விபத்து ஏற்பட்ட போது ஏனையின் வீதியில் மாங்குளம் பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நெட்டம்புவ கட்பெட்டி பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் நியூசிலாந்து பிரஜைகள் 6 பேர் உள்ளிட்ட 8 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வத்துப்பிட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வேன் ஒன்றுடன் கார் ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பூசா தடுப்பு முகாமில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 2 ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளமையால் சுகவீனமுற்ற நிலையில் அவர் நேற்று மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த நபரின் உடல்நிலையில் தற்போது முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். தங்கவேலு நிமலன் என்ற தமிழ் அரசியல் கைதியே தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தங்கவேலு நிமலனும் அவரது மனைவியும் கொழும்பு ரத்மலானையில் வசித்து வந்தபோது 2009 ஆண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். 2013 ஆண்டு மனைவி விடுதலை செய்யப்பட்ட போதிலும் 8 வருடங்களாகியும் நிமலனுக்கு விடுதலை கிட்டவில்லை. கைது செய்யப்பட்ட நிமலன் கொழும்பு மெகசின் காலி சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவரின் தந்தை தெரிவித்தார். பூசா தடுப்பு முகாமில் இருந்து தங்களை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கோரி தமிழ் அரசியல் கைதிகள் 2 பேர் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொருவர் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். வவுனியா கணேசபுரத்தைச் சேர்ந்த ஒருவரும் முல்லைத்தீவு முள்ளியவளையைச் சேர்ந்த ஒருவருமே பூசா தடுப்பு முகாமில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை அலஸ் தோட்டம் கடலில் மூழ்கி காணாமல் போன 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். ஜாமாலியா மற்றும் பள்ளத்தோட்டம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன.
திருகோணமலை அலஸ்வத்த கடற்பகுதியில் குளிப்பதற்காக சென்றிருந்த ஐவரில் 2 பேர் நேற்று மாலை 5:30 மணியளவில் கடலில் அள்ளொன்று சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர். கடற்படையினரும் போலீசாரும் பிரதேச மக்களுடன் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளை அடுத்து குறித்த இருவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 111 மில்லியன் ரூபாய் சட்டவிரோத பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககதவு தெரிவித்துள்ளார். UL 225 என்ற விமானத்தினூடாக குறித்த நபர் துபாயிற்கு பயணிக்கவிருந்த நிலையில் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தில் உள்நாட்டு ரூபாவும் வெளிநாட்டு நாணயமும் காணப்படுவதாக சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். யூரோ, அமெரிக்க டாலர், கட்டார் ரியால், சவுதி ரியால் மற்றும் சுவிஸ் பிராங்க் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் 10 மில்லியன் இலங்கை ரூபாயும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககதவ தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட பணம் பகுப்பாய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் விமான நிலைய சுங்க பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளதாக கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான சுற்று நிரூபத்தில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் கணக்காய்வு அறிக்கையினூடாக பல தடவைகள் கல்வி அமைச்சுக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் அறியப்படுத்தியுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த பிரச்சினை தொடர்ந்தும் நிலவுவதால் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கி விசாரணைகளை மேற்கொண்டு கணக்காய்வு அறிக்கை ஒன்றை தயார் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு அமைய புதிய அறிக்கை ஒன்றை தயார் செய்து அதனூடாக புதிய நுட்பங்களை இணைக்க உள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்பட்ட நுட்பங்களை பின்பற்றுவதற்கு அதிகாரிகள் எவ்வித காத்திரமான நடவடிக்கைகளையும் பின்பற்றவில்லை எனவும் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் நாளை மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கமைய விடுதி வசதி தேவைப்படும் மாணவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு முன்னர் பல்கலைக்கழக மாணவ விவகார பிரிவிற்கு சமூகம் அளிக்குமாறு கூறப்பட்டுள்ளனர். மேலதிக தகவல்களுக்கு சம்பந்தப்பட்ட பீடங்களின் பீடாதிபதிகளை தொடர்பு கண்டு வினவுமாறு கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். மாணவர் விடுதி உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை அடுத்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தெளிவூட்டப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு ராஜகிரிய தேர்தல்கள் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் உள்ளிட்ட அங்கத்தினர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போது புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்தலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்பன பற்றியும் 18 வயதை பூர்த்தி செய்தவுடன் ஒரு நபரை வாக்காளர் டாப்பில் உட்கேற்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ளல் தொடர்பாகவும் அதேபோன்று தகைமை வாய்ந்த அனைத்து பிரசைகளையும் உள்ளடக்கிய வாக்காளர் டாப்பு ஒன்றை தயாரிப்பதன் தேவைப்பாடு பற்றியும் ஏற்கனவே தாமதமடைந்திருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடாத்துவதோடு தொடர்புடைய விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடப்படவிருக்கிறது. திருகோணமலை குச்சவெளி தென்னமரவாடி கிளை கிராம மக்கள் நிரந்தர வீடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். நாட்டில் நிலவிய யுத்த சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து பல இடங்களிலும் வாழ்ந்த மக்கள் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து தமது சொந்த இடமான தென்னமரவாடி கிராமத்தில் குடியேறினர். மேல்குடியேறி 7 வருடங்கள் கடந்த நிலையில் இதுவரை தமக்கு எவ்வித வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 84 ஆண்டு இடம்பெயர்ந்து இப்பவும் அந்த தாரக்கோட்டிலாம் வாழ்ந்துருக்கிறோம். இதே வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யல, சம்பந்தரோ வந்து பார்க்கவில்லைனும். மார்கழி மாதம் இங்கே வந்து குடியேறி இவ்வளவு காலம் இருக்கிறோம்.
இருந்தும் எங்களுக்கு வீட்டு திட்டம் தரப்படவில்லை இருக்கிறார்கள். ஆன முறையில் எங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டு திட்டத்தை தந்துமாறு மிகவும் தாழ்மையுடன் ஜிஎஸ்ஆக்கள் வீடு தாரன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் தரல எங்களுக்கு வீடு. அரசியல்வாதிகள் வரல, எங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் வரல, இங்க வரல. மேல்குடியமர்த்தப்பட்ட போது அடிப்படை வசதிகள் உட்பட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த போதிலும் இதுவரையில் எவ்வித வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தகரக்கொட்டிலில் தொடர்ந்தும் தாம் வாழ்ந்து வருவதாகவும் இத்தகரக்கொட்டில்களும் விழக்கூடிய நிலையில் உள்ளதுடன் மழைக்காலங்களில் இவற்றில் வசிக்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு தென்னமரவாடி கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எழிலன் உள்ளிட்ட இறுதிக்கட்ட யுத்தத்தில் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களை முன்னிலைப்படுத்துமாறு தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அனந்தி சசிதரன் உள்ளிட்ட 12 சரணடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 12 பேரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்கொணர்வு மனு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி MSM சம்சுதீன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர்கள் சார்பாக அனந்தி சசிதரன் உள்ளிட்டவர்களும் 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தன உள்ளிட்ட பிரதிவாதிகளும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை நீதிபதி MSM சம்சுதீன் ஒத்திவைத்தார். மேலும் அன்றைய தினம் வாய்மூலம் சமர்ப்பணம் செய்யப்படல் வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இனி விளையாட்டுச் செய்தி. சிறந்த வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நோக்கில் நாட்டின் இலத்திரனியல் ஊடக வலையமைப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கும் முதலாவது விருது வழங்கல் விழாவே ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருதாகும். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருதுக்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் கொழும்பில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. தேசிய வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நோக்கில் இலங்கையில் இலத்திரனியல் ஊடக நிறுவனம் ஒன்று முதன்முறையாக ஏற்பாடு செய்துள்ள விருது வழங்கல் விழாவாக பிளாட்டினம் விருது வழங்கல் விழா திகழ்கிறது. இம்முறை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் பிளாட்டினம் விருதுக்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் கொழும்பு தர்ஸ்டன் கல்லூரியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். விளையாட்டு அறிவிப்பாளர்களுக்கான திரைப்பரீட்சை மற்றும் வானொலி குரல் தேர்வு என்பனவும் இதன்போது நடத்தப்படுகின்றன. பிரதான 20 விருதுகளில் சிறந்த வீரர், சிறந்த வீராங்கனை, வருடத்தின் சிறந்த வீரர், வீராங்கனை, ஜனரஞ்சக வீரர் மற்றும் வீராங்கனை ஆகியோருக்கான விருதுகளும் உள்ளடங்குகின்றன. 2014ஆம் ஆண்டு முதன்முறையாக நடைபெற்ற பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவை போன்று இம்முறையும் பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இம்முறை நடத்தப்படுகின்ற பிளாட்டினம் விருது வழங்கல் நிகழ்வு எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி ராத்மலான ஸ்டைன் கலையகத்தில் வர்ணமயமாக கொழும்பில் ஆரம்பிக்கப்படும் இந்த ஊக்குவிப்பு செயற்பாடு நாட்டின் சகல மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் பயணிக்க உள்ளதோடு 28ஆம் தேதி அது நிறைவடைய உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.